ஐயா நமஸ்காரங்க. பல ஜோதிட முறைகள் உள்ளன. இதில் எந்த ஜோதிட முறை சிறந்தது? இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜோதிட முறைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பலதரப்பட்ட ஜோதிட முறைகள் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் ஜோதிடத்துறையில் பயணம் செஞ்ச உடனே நான் ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ஒரு முறை இருக்குது, இந்த முறை சிறப்பாக இருக்குது, இந்த முறை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கொள்கைகளை எடுத்துக்கிட்டு இந்த முறை சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே அப்படி சொல்லவே கூடாது. ஒரு ஜோதிட முறையை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ஜோதிட முறை சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறக்கே குறைந்தபட்சம் ஒரு 15 வருடங்கள் வேணும். அந்த 15 வருடங்கள் ஆனாத்தான் ஒரு ஜோதிட முறை சரியாக பலன் கொடுக்குதா கொடுக்கலையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். எடுத்தோன்னே போய் 3 மாதத்தில் நான் ஜோதிடம் கற்றுக்குவேன், 3 மாதத்தில் அந்த ஜோதிட கான்செப்ட் சரியாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைய காலத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க, சார் ஒரு 3 மாதம் போதுங்க, அந்த 3 மாதத்துலேயே நான் ஜோதிடர் ஆகிடலான்னு சொல்கிறாங்க. சார் 3000 ரூபா கொடுத்தா ஜோதிடர் ஆகிடலாங்கிறாங்க, 10,000 ரூபா கொடுத்தா ஒரே நாள் 24 மணி நேரத்தில் ஜோதிடர் ஆகிடலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்டயே நிறையா மாணவர்களை கேட்குறாங்க. என்ன சார் நீங்கள் நாங்களாம் படித்த காலகட்டத்தில் 5 வருஷம் ஜோதிட முறை படிச்சிருக்கிறோம். 5 வருஷம் முறையாக படித்து அடுத்த 5 வருஷம் அதை முறையாக பயிற்சி எடுத்து 10 வருடங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஜோதிடராகவே ஆகிருக்கிறோம். அப்போ இன்றைக்கி வர்றவங்கெல்லாம் ஒரே நாளில் ஜோதிடராகன்னு நினைக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அது சரியானது கிடையாது. ஒரு மருத்துவர் ஆகணுன்னாலும் சரி, ஒரு இன்ஜினியர் ஆகணுன்னாலும் சரி, குறிப்பிட்ட வருஷம் படித்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அவங்க போய் அதை ப்ராக்டிக்கல் பண்ணணும். மருத்துவர்னால் ஒரு மருத்துவமனையில் போய் பயிற்சி எடுத்துக்கணும். ஒரு இன்ஜினியர் அப்படின்னா ஒரு சீனியர் இன்ஜினியர்கிட்ட போய் அந்த இடத்துல வேலைக்காக இருந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அவர் அந்த அனுபவத்தை வளர்த்திக்கணும். அப்படி இருக்கிறப்ப ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஜோதிடங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஜோதிடத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உடனே 24 மணி நேரத்திலேயே படிச்சுட்டு அந்த 24 மணி நேரத்துக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் அடுத்த நாள் ஒருத்தரோட வாழ்க்கைக்கே நான் பலன் சொல்லுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எந்த ஜோதிட முறை சிறந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, பாரம்பரியம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்த முறைக்கு சரியானது. அந்த கணிதம் பார்த்திங்கன்னா பொதுவான கணித அளவுகளை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். திருக்கணிதம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் ஓரளவு கணித முறைகளை திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜில் வந்தது. இப்போ நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய முறைகள், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முறைகள் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உபநட்சத்திர முறைகள் அப்படிங்கிற கான்செப்ட் போகிறோம். அதாவது சில நிமிடங்களிலேயே ஜாதகங்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய முறை அப்படிங்கிறது நம்ம சிஸ்டத்தில் மட்டும்தான், பாஸ்கரா சிஸ்டத்தில் மட்டும்தான் இருக்குதே தவிர வேறு எந்த சிஸ்டத்துலையும் கிடையாது. அதை துல்லியமாக கணித முறைகளும் சரி, பலன் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறது அவங்களுக்கு நடக்கிறது சரி, இந்த சிஸ்டத்தில் மட்டும் நீங்கள் கண்கூட காண முடியும். மற்ற எந்த சிஸ்டத்துலையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோன்னா அதை நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியாது. ஆனால் இதில் மட்டும் இந்த காலத்தில் இந்த சம்பவம் நடக்கும்னுங்கிறத நம்மளால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். அப்போது இந்த காலகட்டத்துக்கு தகுந்தது அப்படின்னு எடுக்கிறப்ப பாஸ்கரா சிஸ்டம் அப்படிங்கிறது எவ்வளவோ புது விஷயங்களை உள்ளடக்கி வச்சுருக்குது அப்படிங்கிறதா உண்மை.